கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தை, உன்னால முடியும் உயர்ந்த இடம். உங்களால முடியும் அந்த உயர்ந்த இடத்தை வந்து உட்கார்றதுக்கு. தேவன் அதற்காக உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வேற வழியில, மாற்று வழியில அழகாக கொண்டு வந்திருப்பார். நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. எஸ்தர் எழுதுகிற புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும், எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம், அதனால எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படி செய்யப்படுகிறது. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் 16 அவரை மேற்கொள்ளலாம் என நம்பினார்கள். அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளாதபடிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதாவது இது ஒரு சரித்திரம் நமக்கு தெரியும். மொர்தெக்காய் ஆமானை கனம் பண்ணல. காரணம் இருக்கு. அவன் ஏற்கனவே ஆகாஸ்வேருக்கு உதவி செய்திருக்கான். இந்த ஆமான் அவனுடைய ஜாதி ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சிருக்கான். நான் சொல்ல, உங்க சொந்த பந்தங்களை ஒருத்தன் தொட்டால் கர்த்தர் விட மாட்டார். உங்களை தொட்டாலே விட மாட்டார். உங்களை ஒருத்தர் பேசினாலும் விட மாட்டார். உங்களை ஒருத்தர் வஞ்சகம் பண்ணி வன்கண் பண்ணி உங்களை பாடுபடுத்தி சஞ்சலப்படுத்தினா கர்த்தர் விட மாட்டார். அதான் அழகான வார்த்தை. ஆமான் அவன் எப்படியாவது அழிச்சிடணும். தூக்கு மரத்தையே ரெடி பண்ண நமக்கு தெரியும். ஆனா தூக்கு மரம் அவனுக்கு தான். உங்களை குழி வெட்டுறவன், உங்களை அழிக்க நம்ம கூட பிறந்த சகோதரர்களா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம், கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களை அழிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் அழிவாங்களே தவிர நீங்க அழிக்கப்பட மாட்டீங்க. நீங்க உயர்த்தப்படுவீங்க. எப்படி? ஆமானை போல. இந்த ஆமானுடையதெல்லாம் மொர்தெக்காய் கிடைத்து பார்த்தீங்க. அதே போல உங்களுக்கு மொர்தெக்காய் கிடைத்தது போல உங்களுக்கு கிடைக்கும். ஆமானுக்குள்ளதெல்லாம் கிடைச்சி உங்க எதிராளிக்கு உள்ளதெல்லாம் உங்க கையில கிடைக்கும். எதிராளிக்கு கோட்டையை நீங்க பிடிப்பீங்க. எதிராளி தோற்று போவான். அதனால்தான் நீங்க வெட்டின அவன் சொல்லிடு, அவன் வெட்டின குழியில அவன் தான் விடுவான், நீங்க விட மாட்டீங்க. நமக்கு தெரிந்தோம் இந்த வசனம். அதே போல ரொம்ப அழகா சொல்லி இருக்கு. மொத்த ஜனங்களையும் அழிக்க நினைச்சான். ஒரே நாள் கர்த்தர் பெரிய மாறுதலை கொடுத்தார். வேற மார்க்கத்தை கொடுத்தார், வேற்று வழியை கொடுத்தார். அவர் பக்கா பிளான் பண்ணி முன்னமே லெட்டர் எடுத்து ஜனங்களை அழிக்கிறதுக்கு கடிதம் எல்லாம் அனுப்பிட்டாரா. ஒரே நாள்ல மொத்த தேசத்துக்கும் கடிதம் போய் சேரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். இந்த தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். உங்க பக்கமா இருப்பார். உங்களுடைய காரியம் உயர்ந்த இடத்துல கொண்டு போறார். நீங்க ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக, ராஜ மோதிரம் தரிக்கப்பட்டவர்களாக உங்களை கர்த்தர் அப்படி உயர்ந்த இடத்துல கொண்டு வைத்து அழகு பார்ப்பார். சந்தோஷமா இருங்க. எங்கள் நல்ல தகப்பனே, அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.